வெல்கம் டு டேலி அகாடமி எஜுகேஷன். அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு டேலி பிரைம்ல சேல்ஸ் இன்வாய்ஸ்ல கஸ்டமருக்கு ஏதாவது டிஸ்கவுண்ட் அல்லது டீலர் கமிஷன் கொடுத்தா அந்த அமௌண்ட் கழிச்சது போக மீதி வரக்கூடிய அமௌண்ட்ல டாக்ஸ் கால்குலேஷன் ஆகணும். இந்த என்ட்ரிய டேலி பிரைம்ல எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இது வரைக்கும் எங்களது சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் சிம்பிளும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய அப்டேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு சேரும். ஓகே, இப்போ நம்ம டேலி பிரைம் ஆன் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ கேட்வே ஆஃப் த டேலில கிரேட். ஓகே, இதுல லெஜர் கொடுத்துங்க. இப்போ பாத்தீங்கன்னா டீலர் கமிஷன், DEALER கமிஷன், டீலர் கமிஷன். இது பாத்தீங்கன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ல வரும். இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அண்டர் பாத்தீங்கன்னா இது இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ல வரும். சரிங்களா? இதுல டைப் ஆஃப் லெஜர்ல நீங்க நாட் அப்ளிகபிள் கொடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ஸ்டாச்சுட்டரி டீடைல்ஸ்ல இஸ் GST அப்ளிகபிள்ல நீங்க நாட் அப்ளிகபிள் கொடுக்கணும். ஜஸ்ட் நீங்க பேஸ் பாரை கிளிக் பண்ணீங்கன்னா இதுல அந்த அப்ளிகபிலிட்டி ஓபன் ஆகும். அதுல நீங்க நாட் அப்ளிகபிள் நீங்க செலக்ட் பண்ணிக்கங்க. சரிங்களா? நாட் அப்ளிகபிள் செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணோன்னு பாத்தீங்கன்னா கீழே ஓபன் ஆகும். அதாவது இன்க்ளூட் இன் அசம்பிள் வேல்யூ கால்குலேட்டர் ஃபார் அப்படின்னு ஓபன் ஆகும். அதுல நீங்க GST கொடுத்துங்க. GST கொடுத்தோன்னே இந்த அப்ரோப்ரியேட் டு நீங்க கூட்ஸ் கொடுக்கணும். மெத்தட் கால்குலேஷன் பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் வேல்யூ இதை செலக்ட் பண்ணணும். குவான்டிட்டி நீங்க செலக்ட் பண்ணக்கூடாது, பேஸ்ட் ஆன் வேல்யூ கொடுக்கணும். சரிங்களா? இப்ப நம்ம ஜஸ்ட் என்டர் கொடுத்துட்டு நம்ம இதை சேவ் பண்ணிக்கலாம். சேவ். சரிங்களா? இப்ப சேவ் ஆயிடுச்சு. நம்ம இப்ப வெளில வந்துருங்க. கேட்வே ஆஃப் த டேலி வந்துருங்க. இப்ப V பிரஸ் பண்ணுங்க. F8 சேல்ஸ். சரிங்களா? F8 சேல்ஸ். நம்ம ஒரு கஸ்டமரை செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம யாருக்கு மெட்டீரியல் கொடுக்க போறோமோ அந்த கஸ்டமரை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுல டிஓ நம்பர் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அதை டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறவங்களுக்கு நீங்க பாத்துக்கங்க. சேல்ஸ் இன்வாய்ஸ் வித் GST அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்க பாத்துங்க. இதுல எல்லாத்தையும் டீடைல்ஸா சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஓகே, இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப இதுல பார்ட்டி டீடைல்ஸ் வரும். பார்ட்டி டீடைல்ஸ் போட்டுக்கலாம். இதுல நம்ம சேல்ஸ் லெஜர்ல நம்ம சேல்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப நம்ம கேஸ்ட்ரால். ஓகே, இல்ல 5 லிட்டர்ல இப்போ ஒரு 5 லிட்டர்ல நம்ம ஒரு நம்பர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுப்போம். அமௌண்ட் பாத்தீங்கன்னா 2610. சரிங்களா? 2610. மொத்தம் வேல்யூ பாத்தீங்கன்னா 2610. சரிங்களா? இப்ப என்டர்ல இந்த இடத்துல நம்ம டீலர் கமிஷன் அப்படின்னு எழுதுறோம்னு வச்சுங்க. இப்போ அவருக்கு -5% டிஸ்கவுண்ட். சரிங்களா? 130 ரூபா 50 பைசா. சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க அவுட்புட் GST போடுங்க. அவுட்புட் சென்ட்ரல் GST என்டர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவுட்புட் ஸ்டேட் GST என்டர். சரிங்க. இப்போ டீலர் கமிஷன் 5% பாத்தீங்கன்னா 130 ரூபா 50 காசு. இந்த அதாவது 2610 மைனஸ் 130.50ல நீங்க பேலன்ஸ் அமௌண்ட்ல இதுல GST கால்குலேஷன் ஆயிருக்கு. சரிங்களா? ஓகே, இப்படிதான் அதாவது கமிஷன், அதாவது டீலர் கமிஷனோ இல்ல டிஸ்கவுண்டோ இல்ல இன்சென்டிவோ எந்த அமௌண்ட்டும் மைனஸ் பண்ண பிறகு பேலன்ஸ் அமௌண்ட்ல இந்த GST கால்குலேஷன் ஆகும்னா அந்த என்ட்ரியை இந்த மெத்தட்ல தான் நீங்க போடணும். சரிங்களா? ஜஸ்ட் நம்ம என்டர் கொடுத்துட்டு நம்ம இந்த பில்வாய்ஸ் டீடைல்ஸ்ல என்ன இன்வாய்ஸ் நம்பர் வேணுமோ நீங்க கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கங்க. சரிங்களா? இப்ப நம்ம ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா நம்ம டீலர் கமிஷன் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பென்சஸ் கிரியேட் பண்ணி நம்ம ஒரு சேல்ஸ் இன்வாய்ஸ் பார்த்தோம். அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம டிஸ்கவுண்ட் பெய்டு அப்படிங்கிற ஒரு லெஜரை கிரியேஷன் பண்ணி அதுக்கு ஒரு சேல்ஸ் இன்வாய்ஸ் போட்டு பார்த்துடலாம். சரிங்களா? இப்ப நம்ம கேட்வே ஆஃப் த டேலி நீங்க வந்துருங்க. இதுல மாஸ்டர்ல கிரேட். சரிங்களா? அதுல அக்கௌண்டிங் மாஸ்டர்ல நம்ம லெஜருக்குள்ள போறோம். இதுல பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் பெய்டு. ஓகே, டிஸ்கவுண்ட் பெய்டு அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன வசதி வேணுமோ அதை மாதிரி கொடுத்துக்கங்க லெஜர். இது பாத்தீங்கன்னா என்டர் பாத்தீங்கன்னா இது இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ல வரும். இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ல வரும். ஜஸ்ட் நீங்க இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் செலக்ட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் ஸ்டாச்சுட்டரி டீடைல்ஸ் இருக்கு பாருங்க. அதுல
இஸ் ஜிஎஸ்டி அப்ளிகேபிள் அப்படின்னு இருக்கு பாருங்க, அந்த இடத்துல நீங்க ஃபேஸ் பார் கொடுங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா நாட் அப்ளிகேபிள் அப்படிங்கறத வந்து நீங்க வந்து செலக்ட் வந்து பண்ணணும். நாட் அப்ளிகேபிள் கொடுத்தீங்கன்னா கீழே வந்து இன்க்ளூட் இன் அசம்பிள் வேல்யூ கால்குலேஷன் ஃபார் அப்படின்னு ஓப்பன் ஆகும். அதுல வந்து நீங்க வந்து ஜிஎஸ்டி வந்து கம்பல்சரியா வந்து செலக்ட் பண்ணணும். ஜிஎஸ்டி வந்து செலக்ட் பண்ணுங்க. அதாவது நீங்க கூட்ஸா இல்ல சர்வீசஸா அப்படின்னு கேக்குது. இல்ல ரெண்டுன்னு நீங்க கொடுத்துக்கலாம், போத்னு கொடுத்துக்கலாம். கூட்ஸ்னா கூட்ஸ், சர்வீசஸ்னா சர்வீசஸ். நம்ம வந்து இப்ப இதுல கூட்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா எந்த கால்குலேஷன் எப்படி டாக்ஸ் கால்குலேஷன் வந்து எப்படி ஆகணும் அப்படிங்கிறது கேக்குது. இதுல வந்து பேஸ்ட் ஆன் குவான்டிட்டியா அல்லது பேஸ்ட் ஆன் வேல்யூ. நம்ம வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பேஸ்ட் ஆன் வேல்யூல வந்து கொடுத்துக்கணும். டோட்டல்ல மட்டும்தான் நமக்கு வந்து டாக்ஸ் வந்து டோட்டல், அதாவது சப்டோட்டல்ல வந்து எக்ஸ்பென்சஸ் லெட்ஜர், என்ன எக்ஸ்பென்சஸ் லெட்ஜர் கொடுக்குறீங்களோ அது கழிச்சது போக பேலன்ஸ் அமௌண்ட்ல வந்து தான் டாக்ஸ் கால்குலேஷன் ஆகும் அப்படின்னு நம்ம இப்போ வந்து கொடுத்துருக்கோம். பேஸ்ட் ஆன் வேல்யூ அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் நம்ம இந்த லெட்ஜரை வந்து சேவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம சேவ் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நம்ம இதுக்கு ஒரு இன்வாய்ஸ், சேல்ஸ் இன்வாய்ஸ் வந்து போட்டு பார்த்துடலாம். நீங்க வழக்கம் போல கேட்வே ஆஃப் த டேலி வந்துட்டு வவுச்சருக்குள்ள வாங்க. அதுல F8. ஓகே, F8 சேல்ஸ். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்டி டேட் வந்து போட்டுங்க. இதுல வந்து டேட்டு 18/11 செலக்ட் பண்ணிக்கலாம். இதுல ஒரு பார்ட்டி வந்து அதாவது கஸ்டமர் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. கஸ்டமர் எந்த கஸ்டமரோ அந்த கஸ்டமர் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. இந்த டெலிவரி நோட் டீடைல்ஸ், அதாவது இந்த டிஸ்பேச் டீடைல்ஸ், ஆர்டர் டீடைல்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆர்டரோட ஃபுல் டீடைல்ஸ் யார் யார் கொடுத்தா என்னங்கிறத ஏற்கனவே நான் ஒரு சேல்ஸ் ஜிஎஸ்டி, அதாவது சேல்ஸ் இன்வாய்ஸ் வித் ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அதை நீங்க பார்க்கலன்னா பாருங்க. இந்த எல்லா டீடைல்ஸும் அதுல வந்து விளக்கமா வந்து நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? இதுல ஜஸ்ட் என்டர் கொடுத்துக்கலாம். என்டர் கொடுத்துட்டு நம்ம உள்ள போயிடலாம். இதுல பார்ட் டீடைல்ஸ் நம்ம ஜஸ்ட் என்டர் கொடுத்துக்கலாம். சரிங்களா? இப்ப சேல்ஸ் லெட்ஜர்ல வந்து நம்ம வந்து சேல்ஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேஸ்ட்ரால் 900 ml வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். 900 ml. இது குவான்டிட்டி வந்து பாத்தீங்கன்னா 1, அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 535.05. சரிங்களா? அடுத்தது கேஸ்ட்ரால். ஓகே, இப்ப 5 லிட்டர் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா 5 இது போட்டுக்கிறேன். அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 2610. சரிங்களா? இப்ப கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம டிஸ்கவுண்ட் பெய்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். அதாவது இந்த இடத்துல நீங்க என்ன கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப அவங்களுக்கு வந்து 5%னா -5% கொடுங்க. இல்ல 10%னா -10% அப்படின்னு கொடுங்க. இப்ப நம்ம -5% வந்து கொடுத்துக்கலாம். 5% ஆட்டோமேட்டிக்கா அது வந்து மைனஸ் பண்ணிக்கும். 679.25. சரிங்களா? இப்ப நம்ம அவுட்புட் ஜிஎஸ்டி, சென்ட்ரல் ஜிஎஸ்டி போடுவோம். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா அவுட்புட் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா இந்த 535.05, 13,050 இது ரெண்டுத்தையும் டோட்டல் வந்து பாத்தீங்கன்னா 13,585.05. இதுல மைனஸ் இந்த 679.2 பேலன்ஸ் அமௌண்ட் மைனஸ் பண்ணது போக பேலன்ஸ் அமௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி வந்து கால்குலேஷன் வந்து ஆயிருக்கு. சரிங்களா? நம்ம ஜஸ்ட் என்டர் கொடுத்துட்டு இப்ப நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். இந்த பில் வைஸ் டீடைல்ஸ்ல வந்து நீங்க இன்வாய்ஸ் நம்பர் 003ன்னு போட்டுக்கலாம். உங்க இஷ்டம் எப்படியோ அது மாதிரி போட்டுக்கிட்டு நீங்க சேவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? டிஸ்பிளே ஆஃப் த அக்கௌண்ட்ஸ் வந்துட்டு ஓகே, டிஸ்பிளே இதுல அக்கௌண்ட்ஸ் புக்ல நம்ம சேல்ஸ் இன்வாய்ஸ்க்குள்ள போவோம். ஜஸ்ட் நம்ம பிரிண்ட் பிரிவு வந்து பாத்துக்கலாம். சரிங்களா? ஓகே, என்டர் ஆல்ட் பி கரண்ட். இதுல நம்ம பிரிவு பாத்துக்கலாம். ஐ. சரிங்களா? ஆல்ட் இசட் கொடுத்தீங்கன்னா ஜூம் ஆகும். ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரைம் ஸ்டார் என்டர்பிரைசஸ் மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா சங்கீதா ஏஜென்சிக்கு வந்து கொடுத்துருக்கோம். டீலர் கமிஷன் 5% -5% போகும். மீதி அமௌண்ட்க்கு வந்து டாக்ஸ் வந்து கால்குலேஷன் ஆயிருக்கு. கீழே வந்து பாத்தீங்கன்னா இதுல இம்பார்ட்டன்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பிளேஸ் ஆஃப் சப்ளை வந்து கம்பல்சரியா இருக்கணும் இன்வாய்ஸ்ல. சரிங்களா? மேல வந்து டாக்ஸ் இன்வாய்ஸ்னு இருக்கணும், பிளேஸ் ஆஃப் சப்ளை வந்து கம்பல்சரியா இருக்கணும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த டீடைல்ஸ் எல்லாமே இருக்கணும். அதாவது டாக்ஸபிள் வேல்யூ எவ்வளவு, சென்ட்ரல் டாக்ஸ் எவ்வளவு, ஸ்டேட் டாக்ஸ் எவ்வளவு, டோட்டல் டாக்ஸபிள் அமௌண்ட் எவ்வளவு, இந்த டீடைல்ஸ் எல்லாமே இன்வாய்ஸ்ல வந்து கரெக்டா வந்து இருக்கணும். இதெல்லாம் வந்து ரெக்கார்டு. ஓகே, இப்படிதான் வந்து என்ட்ரி போடணும். ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க வந்து லைக் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.